Dr. Bhuvaneshwari Madam, Professor and in charge for IT department, head of the department, and she is the in charge for Innovation Center IT department. She is going to ask her doubt with our mentor Satyanathan sir. Sir, last semester our IT student visited our incubation center at Mayfair. So after their visit, we have established innovation center here. Just we have established the center, but still now we have not start any process in that. So can you give me the idea how do you get the projects for first basic நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா ஐடியா ஜெனரேஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கும். அதுதான் வந்து பேசிக்கா நீங்க வந்து இன்னோவேஷன் செல் இன்னோவேஷன் சென்டரை நீங்க வந்து ஆக்டிவா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும். ஸோ ஐடியா ஜெனரேஷன் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து நீங்களே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சொசைட்டியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஆர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ஆர் எனி ஐடியாஸ். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம், இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், ஆர் கவர்மெண்ட்டே ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் மூலயமா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸில் 1 or 2 உங்களுடைய கேட்டகரி இருக்கும். இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கேட்டகரி சூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டும் பிக் பண்ணிட்டு 1 or 2 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எல்லா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டும் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1 or 2 ஆர் மேக்ஸிமம் 5 வரைக்கும் நீங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்க்கு நீங்கள் ஐடியா ஜெனரேஷன் ஆக்டிவிட்டி கொடுங்க. எத்தனை ஐடியாஸ் ஜெனரேட் ஆகுதுன்னு பாருங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வகையான ஐடியாஸ் ஜெனரேட் ஆகும். எப்போவுமே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் 2 or 3, மினிமம் 3 to மேக்ஸிமம் 5 ஒரு குரூப் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுங்க. அப்போ ஒரு ஐடியா ஜெனரேஷன் அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் நடக்கும். ஸோ உங்களுக்கு பிரெயின் ஸ்டார்மிங் மூலயமா ஒரு ஐடியா ஜெனரேஷன் ஆனாலே அவங்களுக்கு அந்த ஐடியா கன்வெர்ட்டபிள் டு பேட்டர்ன் ஆர் ஐபிஐ உங்களுக்கு எதனாலும் சரி ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் அப் கொண்டு வரலாம். நீங்கள் வந்து ஐடியா அதான் பேசிக்காக ஒரு ஐடியா ஜெனரேஷன் தான் தேவை. இப்போ இந்த இன்னோவேஷன் சென்டர் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்ல விஷயம். இதுலேருந்து என்ன ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிடுறேன். நிதி பிரயாஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு, நிதி பிரயாஸ். இந்த நிதி பிரயாஸ் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஐடியா டு புரோட்டோடைப் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா இருந்தால் மட்டும் போதும். அந்த இன்னோவேட்டிவ் ஐடியா டு புரோட்டோடைப் பண்ணுறதுக்கு 5 lakhs to 10 lakhs ஆஃப் கிராண்ட் கொடுக்குறாங்க. நிதி பிரயாஸ் ஸ்கீம் மூலயமா ஒரு இன்னோவேட்டருக்கு ஐடியா ஜெனரேட் பண்ண இன்னோவேட்டிவ் ஐடியாவுக்கு 5 lakhs to 10 lakhs ஆஃப் கிராண்ட். கிராண்ட்னால உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ நீங்கள் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் அது கால் ஃபார் நடக்கும். அந்த கால் டைம்ல எந்த எந்த இயரும் பண்ணலாம். இதனுடைய மேக்ஸிமம் டைம் பீரியட் 1 year. 1 yearக்குள்ள விளையாடலாம். 1 yearக்குள்ள ப்ராடக்டா நீங்க வந்து நீங்க ப்ராஜெக்ட் பண்றீங்கல்ல, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க வந்து ஃபைனல் இயர்ல 7 செமஸ்டர்ல இருந்து 8 செமஸ்டருக்குள்ள ஒரு 1 year டைம் SCST ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்க பாங்க அந்த இதுல பண்ணலாம். ஏன் டிஎன்எஸ்சிஎஸ்டி வந்து அவங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. சில பேர் வந்து ஐடியாஸ் மட்டும் டாபிக் மட்டும் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஃபீல்டு மட்டும் கொடுத்துருவாங்க, இல்லாட்டி ஸ்கோப் மட்டும் கொடுத்துருவாங்க. ஆமாம், ஸ்கோப் மட்டும் வச்சு நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். நீங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்து ஐடியா ஜென்ரேட் பண்ண வைங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஈவன் மோர் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நேரோவாக நீங்கள் போகிறீங்களோ அப்போ தான் வந்து அதுலேருந்து நிறைய ஐடியாஸை ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் ப்ராடாக கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மல்டிபிள் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணும்போது நீங்கள் எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அதை வச்சு அந்த ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேக்கல்ட்டி கம்பைன் பண்ணி வேறு ஒரு ஸ்கீமுக்கோ இல்லாட்டி இந்த கிராண்ட்டுக்கோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் அதை வச்சு நீங்கள் வந்து பேட்டன்ட் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதான் சொல்கிறேன், அதாவது ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா போதும். அண்ட் ஐடியா கேன் சேஞ்ச் எவ்ரிதிங். நாங்கள் எங்களுடைய கோட்டே தான். எங்கள் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஐடியா, இன்னோவேட்டிவ் ஐடியா சேஞ்ச் எவ்ரிதிங்.
நீங்கள் இன்னோவேட்டிவ் ஐடியா இருந்தாலே அவனோட லைஃபே மாற்றிடும். அந்த இன்னோவேட்டிவ் ஐடியா மட்டும்தான் அவனை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தோ ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருந்தோ தாட் ப்ராசஸ் கொண்டு வர்றது தான் முக்கியம். அந்த ஐடியா ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே அவன் வந்து